இதுபோலவே சென்னையை போலவே கோவை மாநகரில் செயல்படும் 80க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ அமைப்பினர் இதே மாதிரி மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கள தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறார் எமது கோவை செய்தியாளர் நேசராஜ். அவரிடம் பல விளக்கங்களை நாம் கேட்டு பெறலாம். நேசராஜ், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மற்றும் சிறுபான்மையின அமைப்பினர் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? நேசராஜ். தற்பொழுது செஞ்சிலுவை சங்கம் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் குறிப்பாக மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2016 முற்றிலும் திரும்பி பெற வேண்டும் என வலியுறுத்தி கிறிஸ்துவ அமைப்புகள் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவர் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராரு. தற்போது நம்முடைய மரியம் ஜோசப் இருக்கார். அப்படி கேட்போம் சார், முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன உங்களோட? இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வரைவு கொள்கை, தேசிய கல்வி வரைவு கொள்கை 2016 அவர்கள் கைவிட்டு அதற்கு இன்னும் பரவலாக்கி மற்றவர்கள் எல்லாம் கருத்து கேட்டு அதன் பிறகு இதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் 5 அடங்கிய குழுவானது 217 பக்கங்களை கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது. ஆனால் அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. மாறாக 43 பக்கங்களை கொண்ட ஒரு வரைவு அறிக்கை மட்டும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதில் ஏதோ ஹிடன் அஜெண்டா இருக்கின்றது. அதை போலவே ஒரு வெளிப்படை தன்மை இதிலே இல்லை. பல்வேறு நபர்கள் இந்த 217 பக்கங்கள் அடங்கிய அவர்களுடைய அறிக்கையை வெளியிடுங்கள் என்று சொல்லியும் கூட இன்னும் வெளியிடவில்லை. அதை போலவே 43 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையும் கூட வெறும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உள்ளது. மற்ற ஆங்கிலம் தெரியாதவர்கள் எப்படி இதை புரிந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும்? இது போன்ற ஆட்சேபனைகள் நிறைய இருப்பதனால இந்த புதிய கல்விக் கொள்கை வரைவு 2016 அவர்கள் கைவிட்டு இன்னும் நல்ல சிறந்த தேசிய இறையாண்மையை காக்கக்கூடிய கல்வியாளர்களை கொண்டு இந்த குழுவை அமைக்க வேண்டும். அத்தகைய குழுவில் ஒடுக்கப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள், சிறுபான்மையினர் இது போன்று இருக்கக்கூடிய நல்ல கல்வி சிந்தனையாளர்களை கொண்டு ஒரு புதிய குழுவை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு நல்ல தேசத்தை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறிப்பாக மத்திய அரசு சிறுபான்மையினரை வஞ்சித்து வருகிறது என இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது புதிய கல்விக் கொள்கை முன்மொழிவுகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கோவையில் இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் உள்ளிட்ட அமைப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.